ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, ரசம் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த துவையல். நம்ம சேனலில் துவையல் ரெசிபீஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுக்குறேன். விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் நல்லா சூடாயிட்ருக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாங்க. துவையலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. உளுந்து கூடவே வரமிளகா 7 அளவுக்கு காரத்துக்கு எடுத்திருக்கேங்க. காஷ்மீரி மிளகா ஒரு 4 மிளகா எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகா ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வரமிளகா கூடவே சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க. 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய பல் பூண்டுனால நான் 5 எடுத்துருக்கேங்க. சின்ன பல் பூண்டுனா நீங்கள் ஒரு 10 அளவுக்கு எடுத்துக்கோங்க. உளுந்து, வரமிளகா, பூண்டு எல்லாமே நல்லா செவக்க வறுத்தரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 2 பீஸ் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் துருவினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் அந்த எண்ணெயில் தேங்காயை நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா தேங்காயை வதக்கியாச்சுங்க. தேங்காயை நல்லா வதக்கிட்டு சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம மல்லித்தலை 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. ஒரு 10 கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன். ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிக்கலாங்க. மல்லித்தலை வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கிக்கிட்டால் போதுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மல்லித்தலை வதங்கினா போதும். இனி நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. துவையலுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மல்லித்தலை, வரமிளகா, பூண்டு, தேங்காய் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம், சட்னி மாதிரி ஆயிருங்க. துவையல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ துவையல் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் துவையல். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பசங்களுக்கு ரைஸ் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் தொட்டுக்கிறதுக்கு நம்ம அப்பளம், ஆம்லேட் அந்த மாதிரி வச்சு கொடுத்தா போதுங்க. இப்போ நல்லா நான் சூடான சாதத்தோடு இந்த துவையல் வச்சு சாப்பிட போகிறேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.